நருட்டோ அனிமேல 2 பாப்புலரான ஜுட்ஸுனா ஒன்னு ரசிங்கன், இன்னொரு சிடோரி. இந்த ரெண்டுல எது ஸ்ட்ராங்கரான ஜுட்ஸு? அத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரசிங்கன். ரசிங்கன் வந்து நருட்டோட டெக்னிக். நருட்டோ மட்டும் இல்லாம நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. கொனகாமுரு, ஜிரையா சென்சை, காசின் கோஜினி, பொருட்டோன்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜுட்ஸுவை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா 4th ஹோக்காகே நம்ம மினோட்டோ நாமிகாசே. இவர் டேல் பீஸ் பாமை இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாரு. பட் என்ன பர்பஸ்க்காண்டி உருவாக்கியிருப்பாருன்னா குஷினாவை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காண்டி. அதுவும் எப்படி உருவாக்கியிருப்பாருன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஹை ஸ்பீடில் சாக்கராவை ரொட்டேட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண போஸ்ட்ல ஸ்வைரல் ஸ்பீட் ஷேப்பில் ஒரு ஜுட்ஸு உருவாக்கும். அதுதான் ரசிங்கன். அது எதுலையா கான்டாக்ட் ஆக போஸ்ட்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணாது, பியர்ஸ் பண்ணி போகாது, தொலைச்சிட்டு போகாது. அதுக்கு பதிலாக கிரைண்ட் பண்ணும், பிளாஸ்ட் ஆகும். இந்த ஜுட்ஸு மூலமா பியூர் ரொட்டேஷனல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி டார்கெட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ஸ்ட்ரெயின் தேவைப்படாது, சாக்கரா கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் போதும். குறிப்பாக இந்த ஜுட்ஸுக்கு ரீகாயில் கிடையாது, யூஸ் பண்ண போஸ்ட்ல யூஸருக்கு டேமேஜ் ஏற்படாது. அதனால இது ஒரு சேஃபரான ஜுட்ஸு தான். அண்ட் குறிப்பாக இதை அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பேசிக் லெவலான ஜுட்ஸு தான், இன்கம்ப்ளீட்டான ஜுட்ஸு தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, இதை அப்கிரேட் பண்ணி ரசன் சுரிக்கனி, பிளானட்டரி ரசிங்கானி அண்ட் குறிப்பாக வேனிசிங் ரசிங்கானிட்டு ஏகப்பட்ட ஜுட்ஸு உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஜுட்ஸுவோட வீக்னஸ் பார்க்க போஸ்ட்ல க்ளோஸ் ரேஞ்சில் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் சாக்கரா கண்ட்ரோல் பெர்ஃபெக்டாக இருக்கணும். குறிப்பாக இதை மாஸ்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது சிடோரி. இது சாஸ்கியோட டெக்னிக். இதை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா கக்கசி ஹாட்டாக்கே லைட்டிங் நேச்சர் மூலமாக உருவாக்கியிருப்பாரு. பேசிக்காக நம்ம மினோட்டோ வந்து ரசிங்கானில் லைட்டிங் நேச்சரை ஆட் பண்ணி மாஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாரு. பட் நம்ம கக்கசி ஹாட்டாக்கே வந்து அவருக்கான ஒரு ஜுட்ஸு உருவாக்கியிருப்பாரு. ஏன்னா ரசிங்கன் மூலமாக அவருக்கு பியூரான டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் கிடச்சிருக்காது. இந்த ஜுட்ஸுவை கக்கசி சென்சை எப்படி உருவாக்கியிருப்பாருன்னா அவர் கையில் லைட்டிங் சாக்கராவை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக்கல் பேடை உருவாக்குவார். அது மூலமாக எதை வேணாலுமே தொலைச்சிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் ப்ரிசெக்ஷனுக்கான ஒரு ஜுட்ஸு தான். இது மூலமாக இம்பாக்ட் கிரியேட் ஆகாது. இந்த ஜுட்ஸு மூலமாக எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண முடியும். எந்த ஒரு டஃப் டிஃபென்ஸையும் தொலைச்சிட்டு போக முடியும். சரிங்கன் கூட யூஸ் பண்ண போஸ்ட்ல அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணலாம். இதோட ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் தான் சிடோரி ஸ்ட்ரீமு கிரினி. இதோட வீக்னஸ் பார்க்க போஸ்ட்ல சரிங்கன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கி. ஈஸியாகவே எனிமி கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவான். அண்ட் ஓவர் யூஸ் பண்ண போஸ்ட்ல கையுமே ஸ்ட்ரெயின் ஆகும். குறிப்பாக ஒரு நாளைக்கு 2 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சாக்ரோமே சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். இப்போ இந்த 2 ஜுட்ஸில் எது ஸ்ட்ராங்கரான ஜுட்ஸ்னு பார்க்கலாம். பியூர் பவரில் ரசிங்கன் தான் வின் பண்ணும். ஏன்னா இதால் மேசிவான டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஃபர்தராக எவ்வளோ ஆக முடியும். பட் ஸ்பீட் அண்ட் ப்ரிசெக்ஷன் வர போஸ்ட்ல சிடோரி தான் வின் பண்ணும். ஏன்னா இது வந்து ஃபாஸ்டராகவும் இருக்கும், ஷார்ப்பராகவும் இருக்கும். சரிங்கன் யூஸராக இருந்தீங்கன்னா இது ஒரு மரணத்துக்கான டூலாகவே இருக்கும். பட் ஓவரால் வெர்சடைல்னு பார்க்க போஸ்ட்ல ரசிங்கன் தான் டாமினேட் பண்ணுது. ஸோ ரா பவர் டெக்னிக்னா அது ரசிங்கன் தான். பட் ஒரு அசசினுக்கான டூலு, ஒரு மரணத்துக்கான டூல்னா அது சிடோரி. இந்த ரெண்டுமே கிளாஸ் ஆக போஸ்ட்ல ரசிங்கன் தான் எப்பவுமே ஓவர் பவர் பண்ணும். ஏன்னா அதோட சாக்கரா வேல்யூ அதிகம். பட் ஸ்டில் யூஸரோட ஸ்கில்லுமே டிசைட் பண்ணும் எந்த ஜுட்ஸு டாமினேட் பண்ணுன்ட்டு. இந்த 2 ஜுட்ஸில் எது பவர்ஃபுல் நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.